ஹலோ கைஸ், அமெரிக்காவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஸ்டென்னா இமாகுலேட் எனப்படும் ஆயில் மற்றும் கெமிக்கல் டேங்கர் ஷிப் வந்து கிரீக் போர்ட் அக்கியோ தியோடோரா என்னும் இடத்துல இருந்து புறப்படுது. இந்த ஷிப்ல வந்து அமெரிக்காவின் ஜெட் இன்ஜினுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருள் வந்து இந்த ஷிப்ல வந்து இருக்கு. எவ்வளவு எரிபொருள் வந்து இந்த ஷிப்ல வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2,20,000 பேரல் ஜெட் எரிபொருள் வந்து இந்த ஷிப்ல வந்து இருக்கு. இந்த ஷிப் வந்து பிரிட்டன்ல உள்ள ஹல்லுக்கு செல்ல இருந்தது. இந்த ஷிப் வந்து 10 மார்ச் 2025 நார்த் சீல நங்கூரமிட்டு இருந்த போது இந்த ஷிப் மீது போர்ச்சுகல் நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட சோலாங் எனப்படும் கண்டெய்னர் ஷிப் வந்து மோதி விபத்துக்குள்ளாகுது. இந்த விபத்துல ஸ்டென்னா இமாகுலேட் எனப்படும் ஷிப்பும் சோலாங் எனப்படும் கண்டெய்னர் ஷிப்பும் வந்து தீப்பிடித்து எரியுது. உடனே கடலோர காவல்படை மற்றும் ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் லைஃப் போட்ல அந்த இடத்திற்கு கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் அந்த 2 கப்பல்களிலும் இருந்து 36 பேர் வந்து பத்திரமாக மீட்கப்பட்டிருக்காங்க. அந்த 2 கப்பல்களும் தொடர்ந்து 2 நாட்கள் வந்து தீப்பிடித்து நடுக்கடல்ல எரியுது. இந்த விபத்துல ஸ்டென்னா இமாகுலேட் எனப்படும் கப்பல்ல இருந்து ஜெட்டுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருள் வந்து கடல்ல வந்து கலந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சோலாங் எனப்படும் கண்டெய்னர் ஷிப்ல இருந்து நச்சுத்தன்மை வாய்ந்த சோடியம் சயனைடு கெமிக்கலும் வந்து கடல்ல வந்து கலந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால கடல்ல உள்ள மீன்கள் மற்றும் பிற உயிரினங்கள் வந்து இறக்கக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விபத்து எதனால ஏற்பட்டுச்சு போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படும் அப்படின்ட்டு அபிஷியல்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நார்த் சீல வந்து ஏற்பட்டிருக்கு.